வணக்கம் மக்களே! நீங்க பார்க்குறது இம்ரான் ஷார் குக்கிங் சேனல். நான் உங்க இம்ரான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சூப்பரான தக்காளி சாதம் செய்ய போறோம். வாங்க அது ஈஸியாவும், சூப்பராவும் நம்ம ஸ்டைல்ல செய்ய ஆரம்பிக்கலாம். தக்காளி சாதம் செய்கிறதுக்கு பாத்திரம் வச்சாச்சு. இப்போ எண்ணெய் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் 1 1/4 அரிசி எடுத்திருக்கேன். 1 1/4 கிளாஸ் வந்து அரிசி எடுத்திருக்கேன். அதனால் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தக்காளி சாதத்துக்கு எண்ணெய் அதிகமாக தேவையில்லை. ஸோ இந்த எண்ணெய் போதும். நாம் தான் சாப்பிட போகிறோம். ஸோ இதால் கரெக்டாக இருக்கும். எண்ணெய் சூடாகிடுச்சு. சின்ன ஸ்பூன் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கருவேப்பிலை ஒரு கப்பு, அதாவது ஒரே ஒரு காம்பு வருது, அந்த காம்பு. கூடவே ஒரு பிஞ்சு ஜீரகம், ஒரு பிஞ்சு சோம்பு. இது ஒரு 10 செகண்டு வதக்கிக்கலாம். சரிங்களா? அடுப்பு வந்து குறைவான தீயிலே வைங்க. கடுகு வெடிச்சதும் தீயை வந்து குறைச்சிருங்க. இப்போது ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கலாம். மக்களே இதை பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆனால் போதும். சூப்பராக ப்ரௌனாக இருக்கா? இப்போ இது கூட நம்ம மிளகாய்த்தூளும் மஞ்சத்தூளும் சேர்த்துடலாம். சரிங்களா? அப்போ தான் நம்ம ரைஸ் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம காரத்துக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், இவ்வளோதான். சரிங்களா? வேறு எதுவும் மசாலா இல்லை இதில். இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மசாலாவை சேர்த்து 1 நிமிஷம் நல்லா எண்ணெயிலேயே வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன். சரிங்களா? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 1 நிமிஷம் நல்லா வதக்கணும். இப்படி செஞ்சிங்கன்னா தக்காளி சாதம் பிரியாணி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ ஒரு 5 விரல் அடங்குற மாதிரி கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூடவே ஒரு தக்காளி நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாவை சென்டரில் கீறி வச்சுருக்கேன். இதை அப்படியே சேர்த்துக்கலாம். தக்காளி சாதத்தில் தக்காளி அதிகமாக போடணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் இல்லை. அந்த புளிப்பு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்தா போதும். ஏன்னா 2 பேர் தாராளமாக சாப்பிட்ற மாதிரி நான் அரிசி எடுத்து செஞ்சுருக்கேன். அதாவது ஒரு 250 கிராம் இருக்கும் அரிசி. அந்த அரிசிக்கு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி மீடியம் சைஸில் எடுத்து சமைச்சிட்ருக்கேன். இதுதான் அளவு. சரிங்களா? நீங்கள் எத்தனை பேருக்கு சமைக்கிறீங்களோ அதை கணக்கு பண்ணி, அதை ரைஸ் கணக்கு பண்ணி நீங்கள் இதை சேர்த்துக்குங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெளிவாக ஒரு வீடியோ போடுறேன். சரிங்களா? நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து நல்லா வதங்கணும். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் உப்பு எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தக்காளி சாதத்துக்கு ரசம் மசாலா. தக்காளி சாதம் மசாலா வேறு லெவல் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். சரிங்களா? நான் தண்ணியை சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம கேஸ் மிச்சமாகணும், அதுக்காக தண்ணியை சேர்த்துக்கலாம். சூடு தண்ணி சேர்க்குறதால எதாவது மாறுமானா எதுவும் மாறாது. ஸோ நம்ம சமைக்கிறது கரெக்டாக தான் இருக்கும். பச்சை தண்ணி போட்டு அது சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறதால கேஸ் வேஸ்ட் ஆகும். ஸோ சுடு தண்ணி போட்டோம்னா டக்குன்னு நமக்கு வேலை முடிஞ்சிடும். 1 1/4 அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். இது கரெக்டாக இருக்கும். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா பபுள்ஸ் வந்தோடனே ரைஸை போடலாம்.
பாருங்கள் நல்லா பபுள்ஸ் வருது. இப்போ ரைஸை சேர்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸு நல்லா வாஷ் பண்ணி 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். சேர்த்துக்கலாம். ரைஸை சேர்த்து பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கரெக்டாக இருக்கா தண்ணியோட அளவு? கரெக்டாக இருக்குது. இப்போ உப்பு காரம் மட்டும் டேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் போட்ட அளவு உப்பு காரம் கரெக்டாக இருக்குது. தக்காளியோட புளிப்பும் கரெக்டாக இருக்குது. இப்போ பபுள்ஸ் வந்தோடனே தம் விட்டுடலாம். சரிங்களா? போட்டு கிண்டெல்லாம் தேவையில்லை. ரைஸ் போட்டு ஒரே ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஹையெல்லாம் தேவையில்லை, மீடியமில் வைங்க. ஏன்னா சுடு தண்ணி தான் சேர்த்துருக்கேன். உடனே பபுள்ஸ் வந்துடும். மீடியமில் வச்சுருக்கேன். பபுள்ஸ் வந்த உடனே தம் விட்டுற வேண்டியதான். பாருங்கள் நல்லா பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ உடனே தம் விட்டுடலாம். 20 நிமிஷம். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 20 நிமிஷம் ஆச்சு. இப்போ ஓப்பன் பண்ணலாம். பிஸ்மில்லாஹ். ஓ ஹோ ஹோ ஹோ, வாவ், வாசனையே வேறு லெவலுங்க. அப்படியே பொறுமையாக திருப்பிட்டுலாம். ரைஸ் பாருங்கள், அவ்வளோதான். கரெக்டாக இருப்பாங்க தண்ணியோட அளவு. இப்படி போட்டிங்கன்னா கரெக்டாக உதிரி உதிரியாக உங்களுக்கு வரும். சரி வாங்க மக்களே, சாப்பிட்லாம். மக்களே, நம்ம தக்காளி சாதம் பாருங்கள், வேறு லெவலில் ரெடியாக இருக்குது. இப்போ சுட சுட சாப்பிட போகிறேன். ரைஸ் பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். நல்லா தரமான ஒரு சூப்பரான டேஸ்ட்டான தக்காளி சாதம் ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு சைடிஷ் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வச்சு சாப்பிடுங்க, உங்களுக்கு எது பிடிக்குமோ. இன்றைக்கி நான் இதுக்கு பீஃப் வச்சு தான் சாப்பிட போகிறேன். பீஃப் ஃப்ரை காட்டுறேன் பாருங்கள். பீஃப் 65 தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது தக்காளி சாதம் கூட சாப்பிட்றதுக்கு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம்.